ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது 24 மணி நேரத்துக்குள்ளாரியே போன் வர வைக்கக்கூடிய ஒரு மெத்தடை பத்தி நம்ம பார்க்க போறோம். ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு. இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா நீங்க பார்க்கும்போது நம்ம நிறைய மெத்தடோட பண்ணியிருப்போம். அந்த எல்லா மெத்தடோட பேசிக்ஸ் இதுல இருக்கும். பட் அது எல்லாத்த விடவே கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடா இருக்கும். இந்த மெத்தட் நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்கணும். அதுல முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒருத்தர்கிட்ட உங்களுக்கு போன் கால் வர வேண்டியது இருக்கு. அவங்க உங்களை பிளாக் பண்ணிருக்கலாம், இல்லாட்டி உங்க நம்பரை அவங்க பிக்கப் பண்ணாம இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு விஷயம் அவங்கள உங்களால தொடர்பு பண்ண முடியாத அளவுக்கு ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா அதற்காக அவங்க ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். சோ தப்பா அவங்களே பண்ணியிருந்தாலும் நீங்க முதல்ல மனதார அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என் மேலதான் மிஸ்டேக் இருக்கு, நான் பண்ணதா தப்பு, இனிமேல் நான் இது போல பண்ண மாட்டேன் அப்படின்னு மனதார, வாய் வார்த்தை கிடையாதுங்க, உங்க உள்ளுக்குள்ள இருந்து அவங்க வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு மனதார அவங்க கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாரா இருக்கணும். அப்படி நீங்க தயாராக இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இது நடக்கும். ரெண்டாவது, இந்த மெத்தடோட பெயரே வந்து பாத்தீங்கன்னா சீப் மெத்தட் அப்படின்னுவாங்க. சீப் பவர் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிராண சக்தி ஓரியன்டட் மெத்தட். இது நம்ம உடம்புல பிராண சக்தி இருக்குங்களா, இதான் சைனீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சீப் பவர்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடை வந்து சைனீஸ் ஓரியன்டட் கண்டுபிடிச்சனால இந்த மெத்தடுக்கே வந்து பாத்தீங்கன்னா சீ மெத்தட் அப்படின்னு இல்லாட்டி சீப் பவர் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதை நீங்க பண்றதுக்கு உங்க உடம்புல அதிகப்படியான பிராண சக்தி இருக்கணும். உங்க உடம்புல பிராண சக்தி கம்மியா இருந்தா நீங்க அகைன் பிராக்டிஸ் பண்ணி உங்க உடம்புல பிராணசக்தி கொண்டு வந்துட்டு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளாரியே உங்களுக்கு இதற்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று நீங்க அவங்கள நேரில் மீட் பண்ணலாம், இல்லாட்டி ஃபோன் கால்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் நீங்க அவங்கள மீட் பண்றதுக்கு இல்லை அவங்க சம்பந்தமான ஏதாவது ஒரு நியூஸ் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். அதுவும் 24 மணி நேரத்துக்குள்ளாரியே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க முழு நம்பிக்கையோட பண்ணீங்கன்னா இது நடக்கும். முதல்ல இதோட பேசிக்ஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம வந்து டெலிபதி பண்றோம் இல்லைங்களா, அது மாதிரி தான். டெலிபதியில் என்ன பண்ணுவோம், நம்மளோட சக்தி, நம்ம மனதோட சக்தி வந்து அவங்களுக்கு அனுப்புவோம். அவங்க எந்த நேரத்தில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அமைதியாக இருக்காங்களோ அந்த நேரத்தில் வந்து எனக்கு கால் பண்ணு, என் கூட பேசு அப்படின்னு திரும்ப 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 நீங்க ஒரு மெசேஜ் அனுப்பும்போது உங்களோட வேவ் லென்த் அவங்களோட வேவ் லென்த் ஆல்ரெடி ஒன்னா தான் இருக்குமே. பிகாஸ் நீங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணியிருக்கீங்க, பிடிச்சதை லவ் பண்ணியிருக்கீங்க, ஒரே மாதிரி இருக்கனால லவ் பண்ணியிருப்பீங்க. அந்த பிடிச்சி லவ் பண்ண அந்த ஒரே காரணத்தினால ரெண்டு பேர்த்தோட எண்ண அலைகள் ஒரே மாதிரி இருக்கனால அந்த ரெண்டு எண்ண அலைகள் ஒரே இடத்துல சிங்க் ஆகி அவங்க வந்து அவங்க மனதிலே உங்களுக்கு கால் பண்ணு தோணி பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுவும் அதே போலதான். இது வந்து ட்ரூவா அஃபெக்ஷன் உள்ளவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு செயல்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ட்ரூ அஃபெக்ஷன் இருந்திருக்கணும். சும்மா ஜஸ்ட் நான் டைம் பாஸ்க்காக பண்றேன், இல்ல அவங்களுக்கு எனக்கு கான்டாக்டே இல்லைனால நடக்காது. ட்ரூ அஃபெக்ஷன் நாட் ஒன்லி லவர்ஸ், நல்ல ஃப்ரெண்டுக்கு இருக்கலாம், அம்மா பையனுக்கு, அம்மா அப்பாக்கு, இது போல வந்து பாத்தீங்கன்னா எந்த ரிலேஷன்ஷிப்குள்ள வேணாலும் இருக்கலாம். சோ ரிலேஷன்ஷிப் மேட்டர் கிடையாது, ட்ரூ அஃபெக்ஷன் இருந்தா மட்டும் போதுமானது. அடுத்தது, அவங்க எந்த நேரத்துல ஃப்ரீயா இருப்பாங்க அப்படின்னு நீங்க கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கணும். இல்லைங்க அவங்க எந்த நேரத்துல ஃப்ரீயா இருப்பாங்க எனக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் நீங்க அவங்களை லவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்களை பத்தி முழுமையா தெரிஞ்சிருந்தா லவ் பண்ணிருப்பீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எப்ப ஃப்ரீயா இருப்பாங்க, எப்ப பிஸியா இருப்பாங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியல அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு தான் லவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய லவ்க்கான ரீசன் நீங்களே தெரிஞ்சுட்டீங்கன்னா இன்னும் பெட்டரா உங்களுக்கு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம முதல்ல நம்ம உடம்புல எவ்வளவு இந்த சீப் பவர் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சா மட்டும் தான் முடியும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு நைட் ஒரு 10 மணிக்கு யாருமே தொந்தரவு பண்ணாம அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்க ஒரு 10 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி ரூம்ல போய்க்கோங்க. தனி ரூம்ல போயிட்டு முதல்ல கொஞ்ச நேரம் மூச்சு எழுத்து மூச்சை வெளியிட்டு அமைதியாக உட்காந்துட்டே இருங்க. இப்படி உட்கார்றப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன், நிறைய டிஸ்டர்ப்லாம் இருக்கும். அது எல்லாமே கச்சக்கச்சரம் உங்க மைண்ட்ல அடைச்சிருக்கும். அது எல்லாமே போய் அமைதியான ஒரு மனநிலைக்கு வந்திருப்பீங்க. அதன் பிறகு அமைதியாக உட்காந்துட்டு உங்களோட 2 கைகளையும் நல்லா நெருப்பு பறக்கிற அளவுக்கு, சூடு பறக்கிற அளவுக்கு நல்லா தேய்ச்சிட்டே இருங்க. உங்களோட 2 கைகளை நல்லா சூடு பறக்க தேய்ச்சிட்டு அதன் பிறகு உங்க கைகளை கொஞ்சோண்டு விரிச்சு வைங்க. அதாவது உங்க கை வந்து பாத்தீங்கன்னா அந்த கை கும்புற மாதிரி நம்ம வச்சிருப்பீங்க, சாமி கும்புற மாதிரி தேய்ச்சிருப்பலையா, அந்த இதுல இருந்து கொஞ்சம் விரிச்சு வைக்கணும். விரிச்சு வச்சுட்டு உங்க மனதை ஒருநிலைப்படுத்தி உங்க 2 கைகளுக்கு நடுவுல காந்த சக்தி, மின்காந்த அலைகள் உங்களோட 2 கைகளுக்கு நடுவுல பாஸ் ஆகுது அப்படின்னு நீங்க அதை முழுமையா நம்பணும். நல்லா கையை தேய்ச்சிட்டு இப்படி வச்சுட்டு இருப்பீங்க. உங்க 2 கைகளுக்கு நடுவுல மின்காந்த அலைகள் இந்த கையில அந்த கைக்கும் அந்த கையில இந்த கைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க முழுமையா நம்பணும். ஒரு 1 to 2 நிமிடங்கள் அதை டிரான்ஸ்ஃபர் ஆகுது நீங்க நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா லைட்டா கையில வந்து பாத்தீங்கன்னா விறுவிறுன்னு கரண்ட் பாயிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதன் பிறகு அந்த நீங்க கை வச்சுக்கிற பொசிஷன் லைட்டா பேக்ல எடுத்துட்டு லைட்டா உள்ள அழுத்துனீங்கன்னா உங்க 2 கைகளுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலூனை ஊதி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். உங்களோட கைகளுக்கு உள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்விசிபிள் பால் ஒன்று உள்ள இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் கையை கொஞ்சம் விரிச்சு வைக்க அந்த பாலும் பெருசாயிட்டே இருக்கும். நீங்க கையை எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் கொண்டு போறீங்களோ அந்த அளவுக்கு அது பெருசாயிட்டே வரும். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் நீங்க அமுத்தும் போது அந்த இடத்துல அந்த பால் இல்லாத மாதிரி
உங்களுக்கு இருக்கும். அப்ப அது வரைக்கும் உங்களோட சீ பவருக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம 2 கையை முழுமையா விரிச்சா எவ்வளவு பெருசு வருமோ அந்த அளவுக்கு நமக்கு சீ பவர் இருக்கணும். அப்பதான் நடக்கும். மோஸ்ட் ப்ராபப்லி எல்லாத்துக்குமே அந்த அளவுக்கு இருக்குங்க, கவலை வேண்டாம். ஏதாவது ஒரு 100க்கு ஒரு 2% பேருக்கு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பவர் கம்மியா இருக்கும். அப்படி கம்மியா இருந்தா திருப்பி நல்லா மூச்சு பயிற்சி பண்ணி கொண்டு வாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு, அதாவது கையை ரெண்டையுமே நல்லா ஹக் பண்ணும்போது நல்லா கையை விரிச்சுட்டு ஹக் பண்ண வரும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு அந்த பால் இருந்தாலும் நீங்க அதை அனுப்ப முடியும். இது போல உங்களுக்கு அந்த பால் பவர் இருக்குன்னு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அப்படியே உள்ள அழுத்தும் போது உங்க 2 கைக்கு நடுவில் அந்த பால் இருக்கிறத ஃபீல் கன்ஃபார்மா பண்ணுவீங்க. இதான் சீ பால்னுவாங்க. அடுத்தது நீங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என் மேலதான் தப்பு இருக்கு, நான் உனக்கு புரிஞ்சுக்கல, உனக்கு பிடிக்காது, நான் பண்ணிட்டேன், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு மனசார அவங்ககிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டுட்டு எனக்கு நீ கால் பண்ணு, இனிமேல் நான் இது போல நடந்துக்க மாட்டேன், இனிமேல் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு திரும்ப 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 சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணி கேட்டீங்கன்னா கண்களை மூடிட்டு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த சீ பவர் பாலை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட அனுப்புறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா அந்த பால் வந்து அவங்க கிட்ட போய் சேருது அப்படின்னு கண்களை மூடிக்கிட்டு நீங்க முழுசா நம்பணும். அவங்க கிட்ட போய் சேர்ந்த உடனே அவங்களுக்கு நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவங்க கிராப் பண்ணிக்கிறாங்க. இது போல நீங்க மன்னிப்பு கேட்டது, உங்களுக்கு கால் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிறது நீங்க அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னு முழுமையா நம்பிட்டு அமைதியா படுத்து தூங்கிருங்க. இல்லை நீங்க மற்ற வேலை பார்க்கனாலும் பார்த்துக்கலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் தான் பண்ணுங்கிறது கிடையாதுங்க. நீங்க கண்டினியூவா ஒரு 3 hours ஒன்ஸ் நீங்க இதை பண்ணிட்டே இருக்கலாம். அப்படி பண்ணீங்கனாலும் நல்ல பவர்ஃபுல்லான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 100% நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. கண்டிப்பா இது அவங்களுக்கு போய் சேரும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மனதுல உண்மையான அன்பு வச்சு கன்ஃபார்மா அவங்களுக்கு போகுது அப்படின்னு நீங்க உண்மையிலே பிலீவ் பண்ணீங்க அப்படின்னா நடக்கும். அவங்களோட உருவம் கன்ஃபார்மா நீங்க வந்து இமேஜ் பண்ணணும். அதாவது மன்னிப்பு கேட்டு நீங்க அனுப்புறீங்கன்னா அவங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி அவங்க உட்கார்ந்துட்டு அவங்களும் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நீங்க அவங்க கிட்ட கொடுக்குறீங்க. நேரடியா அவங்க கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கறதாவே நீங்க அதை நம்பணும். அப்படி நம்பி அனுப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க கிட்ட ரிப்ளை வரும். கண்டிப்பா நீங்க சொல்ற வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க நேர்ல உங்க நேர்ல இருக்கிறாங்க, நீங்க இந்த வார்த்தை அவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க மனம் இறங்கி வந்துருவாங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகள் நீங்க அந்த இடத்துல பிரயோகம் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். முழு நம்பிக்கையோட பண்ணுங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த சீ பவர் தான். இந்த பிராண சக்தியை பயன்படுத்தி எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கும். முழு நம்பிக்கையோட பண்ணுங்க. சக்சஸ் ஆன பிறகு எனக்கு கீழே கமெண்ட்ல கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாகிராம்லயும் ஓகே இன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ.